பிரியங்கா அவங்களுக்கு 2வது திருமணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா, இப்ப அவங்க கணவர் வீட்டுக்கு போயிட்டாங்க. பிரியங்கா தன் அம்மா விட்டு பிரிஞ்சு கணவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், பிரியங்காவோட அம்மா நள்ளிரவுல தூங்காம தன் மகள நெனச்சு ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு விஷயம் தான் இப்ப சோசியல் மீடியா ஃபுல்லா ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சிருக்குது. தான் பொண்ணுக்கு மத்த பொண்ணுங்க மாதிரி ஒரு சரியான திருமண வாழ்க்கை மறுபடியும் அமையாதா? குழந்தைங்க, ஹஸ்பண்டுன்னு அவங்களும் திருமண வாழ்க்கையில ஈடுபட மாட்டாங்களாங்கிற மாதிரி தான் பிரியங்காவோட அம்மா ரொம்ப நாட்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வெயிட் பண்ணதுக்கு ஏத்த மாதிரியே வசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல நபர, சரியான நபர தான் இப்ப பிரியங்கா கரம் பிடிச்சிருக்காங்க. பிரியங்காவுக்கு வசிய பிடிச்சது போக, பிரியங்காவோட அம்மாவுக்கு தான் வசிய ரொம்ப பிடிச்சிருக்குதாம். அந்த அளவுக்கு நல்ல மனிதரா தான் வசி இருந்திருக்காரு. பிரியங்காவுக்கு மரியாதை குடுக்குறது மட்டும் இல்லாம, பிரியங்காவோட ஒட்டுமொத்த ஃபேமிலிக்கும், குறிப்பா பிரியங்காவோட அம்மாவுக்கு ஒரு மிகப்பெரிய மதிப்பு, மரியாதையும் இப்ப பிரியங்காவோட கணவர் வசி குடுத்து வந்துட்டு இருக்கிறதாவும், அதத்தான் ஒரு பெரிய குவாலிட்டியா இப்ப பிரியங்கா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாரி சிச்சுவேஷன்ல 2022ஆம் வருஷத்துக்கு அப்புறமா, பிரியங்கா டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அம்மா கூட தான் வசிச்சு வந்திருக்காங்க. சில நேரங்கள் ஷூட்டிங் போவாங்க. சில நேரம் அப்ராட் டூர் போவாங்க. பட் எங்க போனாலும் அவங்க அம்மாவ கூட கூட்டு போயிடுவாங்க. ஷூட்டிங் போனாலும் எத்தன மணினாலும் சரி நைட்டு வீட்டுக்கு வந்துருவாங்க. தான் அம்மா கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்றது, சாப்பிடுறது, இவ்வளவு ஏன் நைட்டு தனியா தூங்காம தான் அம்மா கூட தான் பக்கத்துல படுத்து தூங்குவாங்களாம். அப்படி இருக்கக்கூடிய பிரியங்கா, இப்ப திருமணம் ஆனதுக்கு அப்புறமா, தான் கணவர் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம், பிரியங்காவோட அம்மா, பிரியங்காவோட பிரிவால ரொம்பவே வாடி போயிருக்காங்க. சின்ன வயசுலேருந்தே பிரியங்கா தான் கூட இருந்தாலும், நடுவுல அவங்க முதல் திருமணத்துக்கு அப்புறமா கணவர் கூட போயிட்டாங்க. திரும்பவும் அவங்க 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவாகரத்து வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறமா, தான் பொண்ண எந்த இடத்துலயும் விட்டு விடக்கூடாது, தான் பொண்ண பக்கத்துல பத்திரமா வச்சுக்கணுங்கிற மாரி தான் பிரியங்காவோட அம்மா இருந்திருக்காங்க. ஆனா, இப்ப 2வது திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம், ஒரு பக்கம் தான் பொண்ணோட லைஃப் நல்லபடியா செட்டில் ஆக போகுது. ஒரு சரியான பாதைய நோக்கி போக போகுதுங்கிற ஒரு சந்தோஷம் இருந்தாலும், இத்தன நாட்கள் தான் கூட இருந்து, தான் கூட சாப்பிட்டுட்டு, தான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிரிச்சு பேசியிருந்த தான் பொண்ணு, இப்ப தான் கூட இல்ல. அதுவும் இரவு நேரங்கள்ல நைட்ல தூங்காம கதை பேசிக்கிட்டு, அரட்டை அடிச்சுக்கிட்டு, அவ்ளோ அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிரியங்கா, இன்னைக்கு தான் கூட பக்கத்துல இல்லைன்னு நினைக்கும்போது, சில நேரங்கள்ல பிரியங்காவோட அம்மாவுக்கு இரவு நேரங்கள்ல தூக்கம் வர மாட்டேங்குதாம். ரொம்பவே கஷ்டப்படுறாங்களாம். இத பிரியங்காவோட பிரதர் அப்புறம் பிரதரோட ஒய்ஃப் இவங்க 2 பேருமே பார்த்துட்டு, அவங்க அம்மாவ சமாதானப்படுத்தி, ஒரு 2, 3 நாட்கள் அப்படிதான் இருக்கும். சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரியும், பிரியங்காவோட அம்மாவ கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் கண்டிப்பா பிரியங்காவுக்கு தெரிஞ்சதுன்னா, அவங்க ரொம்ப ஹர்ட் ஆவாங்க அப்படிங்கிறத அவங்க மூடியும் மறைக்கிறாங்களாம். இது ஒரு பக்கம் இருக்க, ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல குட் பேட் அக்லி திரைப்படத்துல அஜித் அவர் நடிச்சு முடிச்சு, அந்த திரைப்படம் ஒரு மாபெரும் வெற்றி பெற்றிருந்துச்சு. இந்த படத்துக்கு நல்ல விமர்சனம் கிடைச்சது. த்ரிஷா, சிம்ரன், பிரசன்னா, அர்ஜுன் தாஸ் சொல்லி ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல நடிச்சிருந்தாங்க. ரசிகர் மத்தியில மட்டும் இல்ல, பொதுமக்கள் மத்தியிலுமே இந்த திரைப்படத்துக்கு நல்ல விமர்சனம் கிடைச்சு வந்துட்டு இருந்துச்சு. இப்படி இருக்கும்போது இந்த திரைப்படம் 15 நாட்கள்ல எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குங்கிற மாதிரி அபிஷியலா வெளியிட்டிருக்காங்களாம். இந்த ஒரு செய்தி ரசிகர் மத்தியில ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்குது. போன வாரமே இந்த திரைப்படம் 200 கோடி ரூபாய் வசூல் தாண்டிடுச்சுங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க. இப்ப அதைத் தொடர்ந்து 15 நாட்கள் முடிவுக்கு அப்புறமா இந்த திரைப்படம் சரியா 248 கோடி ரூபாய் வந்து வசூல் செஞ்சிருக்குதாம். இந்த வீக்கெண்டும் கடந்துருச்சுன்னா 250 கோடி ரூபாய் வசூல் செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாவும் பேச்சு அடிபடுது. இதுல தமிழ்நாட்டுல மட்டுமே ஒரு 180 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் செஞ்சிருக்கிறதாவும் தகவல் கிடைச்சிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.